குறிப்பிட்ட பல்லன்சேன மற்றும் மெகசின் சிறைகளில் மோதல்களில் ஈடுபட்ட கைதிகள் தொடர்பான அறிக்கை நாளை சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. சிறை நிர்வாகத்தால் தொடங்கப்பட்ட விசாரணையின் அறிக்கை பின்வருமாறு சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் எஃப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட சிறைச்சாலை மற்றும் பல்லன்சேன திறந்தவெளி சிறை முகாமில் கடந்த 7ஆம் திகதி அமைதியின்மை ஏற்பட்டிருந்த நிலையில் இலங்கை போலீஸ் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் உதவியும் பெறப்பட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த சிறைச்சாலைகளின் பாதுகாப்பிற்காக இலங்கை போலீஸ், போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் குறிப்பிட்ட சிறைச்சாலையின் மோதல்களில் 13 கைதிகள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்ட போது 2 உயிரிழந்தனர். இதேவேளை நீர்கொழும்பு பல்லான்சேன சிறைச்சாலையிலும் பதட்டம் ஏற்பட்டதை அடுத்து கலவரத்தின் போது காயமடைந்த 28 கைதிகளை வெலிக்கடை சிறை மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இதேவேளை நாட்டில் சில முக்கிய சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற கலவரங்களுக்கு சிறைகளில் காணப்படும் இடப்பற்றாக்குறை மற்றும் போதைப் பொருட்கள் சிறைக்குள் நுழைவதை தடுக்கும் நடவடிக்கையே காரணமாக இருக்கலாம் என முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளர் சந்தன ஏகநாயக்க குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் பல சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட கலவரங்கள் குறித்து தனது கருத்துக்களை தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், நீர்கொழும்பில் சிறைச்சாலையில் சுமார் 46,000 கைதிகள் என்ற அதிக அடர்த்தி காணப்படுகின்றது. இந்த நெரிசலால் ஏற்படும் சிரமம் பிரச்சினைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நீண்ட காலமாக விசாரணை கைதிகளாக இருப்பவர்களுக்கு இது சற்று கடினமானது. மேலும் சிறைகளில் இடப்பற்றாக்குறை காரணமாக வசதிகள் குறைக்கப்படலாம். இந்த வசதி குறைப்பும் போதைப் பொருட்கள் சிறைக்குள் நுழைவதை தடுக்கும் அதிகாரிகள் எடுக்கும் முயற்சிகளும் இதற்கு காரணமாக இருக்கலாம். ஒரே நேரத்தில் 3 அல்லது 4 சிறைச்சாலைகளில் இதுபோன்ற ஒரு சம்பவம் நிகழ்வது இதுவே முதல் முறை. தற்போது குற்றவாளிகள் 24 மணி நேரத்தில் 23 மணி நேரமும் சிறை அறையிலேயே இருக்க வேண்டும். அவர்கள் 1 மணி நேரம் மாத்திரமே வெளியே விடப்படுகிறார்கள். இது மிகவும் கடினமான பணி. மேலும் வெளியே அழைத்து செல்லப்பட்டால் சிறை அதிகாரியின் கீழ் சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அவர்கள் எங்கு சென்றாலும் பாதுகாப்பின் கீழ் செல்கின்றனர். இதன் காரணமாக ஏற்படும் நெருக்கடி காரணமாக இவ்வாறான மோதல்கள் உருவாவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.